தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம், இல்ல தில்லு திராணி தெம்பு இல்ல, கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள், செய்யல. அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள் குடும்பம் வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, இங்கே கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டார். நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்பொழுது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி, 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு 3145 இடங்கள், 3145 இடங்கள். அதுல அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் 9 இடம் கிடைச்சது, வெறும் 9 இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்க கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்க கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த IAS அதிகாரி கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அவர்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்தில் வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி MBBS டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை. சாதனை சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரைன்னு சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அத போல நீங்கள் வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம், மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம்.
நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம். இப்படிப்பட்ட 7.5% அதில் இடம் கிடைத்தவர்கள் 2160 பேர். 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் MBBS டாக்டர் ஆகிறாங்க, படிச்சிட்டு இருக்காங்க, பல் மருத்துவராக கல்வி பயின்றிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சாதனையை படைத்த அரசாங்கத்தை பற்றி 10 ஆண்டு காலம் கெடுத்து விட்டு என்று சொல்லற்கு வாய் கூசாமல் பேசுகிறீர்கள். ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள், ஆட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். அது ஒரு குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், இங்கேயும் கொள்ளையடிக்க வேணும். அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னையும் சொல்றார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். தெளிவாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட, மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக கலக்க வேண்டும். இடையிலே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி நதி வீணா போகிறது. குடிப்பதற்கு கூட காவிரி தண்ணீர் லாக்கற்ற நிலையில் இருக்கின்றது. அதை எண்ணி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதையும் கிடப்புல போட்டுட்ட. முக்கொம்புல நாங்க தான் கட்டிக்கிறோம் தடுப்பணை. இன்றைக்கு ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டிக்கிறோம், நஞ்சை புகழர்ல தடுப்பணை கட்டிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி. அவருக்கு ஏதாவது கண்ணு சரிய தெரியலையாட்டு திரு ஸ்டாலினுக்கு. தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னும் சொல்றார், கடந்த மாசம் ஜூன் மாசம் மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் தண்ணி திறந்தார். டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார். அப்ப மேட்டூர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நான் டெல்டா காரன் வீரவசனம் பேசினார். வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க. விவசாயிகள் அதை நம்பி 5.5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இடையில தண்ணி பத்தல. 3 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு. திருச்சியில் நடைபெற்று வருகிற பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேயர்களே, தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.